நாங்கள் இருக்கும்போது ஜனநாயகம் இருந்துச்சு. இப்போ ஜனநாயகம்னு பேர் வச்ச நடிகர் கட்சியில் ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கேலி கூத்து நடக்குது. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. சட்டசபை இப்படியும் ஒரு கேவலமாக இருக்குமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கையில் டிவியில் நீங்கள் சொல்லுங்கள். போடணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருங்க. அதுக்கான முழு விவரங்கள் எதுவும் தெரிவிக்கவே இல்லை. எதை பற்றி? அதான்ப்பா சொல்லியாச்சு. அதெல்லாம் போடுங்க. வேற என்னப்பா? அரசியல் செய்தியை கேளுங்கப்பா. அமைச்சரோட செயல்பாடு எந்த அமைச்சர்? சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் வந்து தாக்கல் பண்றப்ப என்னோட ஸ்லாங் இப்படி தான் இருக்கும், இதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவருடைய தவறுகளை சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லி காட்டுறாங்க. நான் இப்படித்தான் இப்போ இருப்பேன் இப்போ திமிரா பேசுகிறாங்க. ஆணவத்தின் உச்சியில் இருக்காங்க. அதான் பதில். சார், இப்போ ஆளுநர் வந்து அம்மா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இதை விட வெக்கக்கேடு எதுவுமே இல்லை. நாம் பிறந்த பிள்ளைக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம். எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை அண்ணா எடப்பாடியார் தலைமையில் நடக்கிற அண்ணா திமுகவுக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னா ஒத்துக்கிட்டு ராஜினாமா பண்ணிடலாம். அதே மாதிரி முதல்வர் விஜய் வந்து தேர்தல் போது கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றல. அதே மாதிரி நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா நிதி இருக்கிறப்ப செயல்படுத்துவாங்க. இதை பற்றி என்ன சொல்றாங்க? நிதி இல்லைன்னு தெரிஞ்சு தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதான் பேடித்தனம்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம். 90 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னால் இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதை விட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பேசுறது தவறு. விவசாயிகள் வாழ்க்கையில் வயிற்றில் அடிக்காதீங்க, அதை செய்யுங்கிறது எடப்பாடியார் அறிவித்த ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. இதில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஏன் அவங்க அழுத்தம் கொடுக்க மறுக்கிறாங்க? அது அவங்கள கேளுங்க. அது கொடுக்கணுன்னு தான் இந்த ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சி யாரு அவங்கள கேளுங்க. அப்புறம் வணக்கம் சொல்லாமா வாங்க போல. இப்போ பார்த்தீங்கன்னாக்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் சிஎன்ஏ வந்துச்சு, நீட் எக்ஸாம் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆனவர் தான் சொல்கிறாரு, சட்டசபையில் சொல்கிறாரு. அதனால தான் இப்போ விலகிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வர. அதை பற்றி என்னென்ன? அதனால தான் விலகிட்டாங்க, அவர் கூட்டணி விலகிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வராங்க. யாரு? சட்டமன்ற விலகிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. விலகிட்டாங்களா? இல்லை, விலகி போனாங்களா? அதாவது 16க்கு முன்னாடி அம்மா இருந்தப்ப அதிமுக, இப்போ வந்து அது இல்லை. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சிஏஏ நீட் எல்லாம் வந்துச்சுன்னு குற்றம் சொல்லியிருக்காரு. சிஏஏ வந்தது, நீட் வந்ததெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ தேவையில்லாமல் அவங்க பேசுகிற பதில் சட்டமன்றத்தில் கொடுப்பாங்க. அது ஆளுங்கட்சி சொன்னது தவறானது. அவ்வளோதானப்பா.